இன்றைக்கி நான் செய்ய போகிற குழம்பு வந்து தயிரில் வந்து ஒரு குழம்பு செய்கிறேன். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இந்த வெயில் டைமில். அதுக்கு சேர்க்க வேண்டியது இதில் வந்து பூண்டும் மிளகாத்தூள் ஒரு பிடி பூண்டும் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு இதில் கல்லில் இடித்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கறிவேப்பிலை, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், கொத்தமல்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இதுதான் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்குள்ள குழம்பு. சப்பாத்தி கடாயை வச்சுருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நான் ஒரு புது கடாய் ஒன்று வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட 2 கடாய் இருக்குது. 3 இருந்துச்சு. அதில் ஒன்று வந்து நல்லா இல்லை, போயிடுச்சு. அதனால 2 இருந்தேன். இப்போ ஒன்று வந்து இது ஒன்று வாங்கினேன் புதுசு, 400 ரூபாய் இது ரேட்டு. இன்னொன்று வந்து சின்னதாக ஒன்று எடுத்தேன். அது வந்து இது வந்து 200 ரூபாய் ரேட்டு. நம்மளுக்கு குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதுக்கு எடுத்துருக்கு. இது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நான் எல்லாமே கவிச்சி எல்லாமே ஒரே கடாயில் செஞ்சிட்ருக்கிறதுனால சரி, இது வந்து நம்ம காய்கறியெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்கு இது வாங்கியிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம இதில் போட வேண்டியது கடுகு போட்டுக்கலாம். அது ஜீரகம், நம்ம அதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகு, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வளர வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாம். நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு கூட. கொஞ்சம் கோல்டு கலராக வதங்கின அப்புறம் நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் கோல்டு கலராக ஆகிட்டு இன்னும் நம்ம இதில் இந்த தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம தயிர் ஊற்றணும். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயிர் ஊற்றலாம். ஏன்னா இந்த கடாய் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப ஆற வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக. நம்ம இதில் இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். தயிரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கு. தயிரை ஊற்றிக்கலாம். நம்ம தயிரை ஊற்றலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நான் லைட்டாக அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பச்சை வாசனை போதுக்கு தான் தண்ணி ஊற்றினேன். இந்த பக்கம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. நம்ம இதை ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கு. தேவையில்ல உப்பு வேணும்னா பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த வெயில் டைமுக்கு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி. நம்ம எதுவும் செய்ய வேணாம், அப்படியே இருக்குது. நம்ம சப்பாத்தி செய்யலாம்.
சப்பாத்தி நம்ம மடக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி சப்பாத்தியை. நெய் ஊற்றியிருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, குட் நைட். இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் ஃப்ரெண்ட்ஸுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க.